ஹலோ வீவாஸ், தனுசு ராசி நேயர்களுக்கு பிப்ரவரி 12ஆம் தேதி அசுர பௌர்ணமியானது வரப்போகிறது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் அடுத்தடுத்து ஏற்பட போகிறது. இதன் விளைவாக தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில பல சம்பவங்களானது நடக்க போகிறது. பொதுவாகவே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே சில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடுங்க. அந்த தாக்கங்கள் சிலருக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமான முறையிலையும் அமையலாங்க. அந்த வகையில தான் பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால தனுசு ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள்ல என்ன விதமான மாற்றங்களை சந்திக்க போறீங்க என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள போகிறோம். பொதுவாகவே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னாலுமே ஜோதிடத்தின் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையில அடுத்து நல்லது நடக்க போகுதா இல்லனா கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஓரளவுக்கு முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. சோ அந்த வகையில தான் பௌர்ணமிக்கு பிறகு தனுசு ராசி நேயர்களுக்கு நேர காலமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் கிடையாதுங்க, தனுசு ராசி நேயர்களாகிய உங்களுடைய நீண்ட நாளாக சில விருப்பங்கள் நிறைவேறணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அந்த விஷயத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு அருமையான நாளாகவும் இந்த பௌர்ணமி நாளானது அமைய போகுதுங்க. இந்த பௌர்ணமி நாள் முடிவதற்குள்ள இரவுக்குள்ள உங்களுடைய வீடுகளில் இந்த 3 பொருட்களை வைத்து எரித்து விடுங்க. அதனுடைய சாம்பலை உங்களுடைய வீட்டுக்கு வெளியே நீங்க கொட்டி விடுங்க. இதன் மூலமாக நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அது அப்படியே உங்களுக்கு உடனடியாக நடக்க ஆரம்பிக்குங்க. எனவே அந்த 3 பொருட்கள் என்னென்ன, எந்த 3 பொருட்களை எந்த நேரத்தில் நாம எரிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா தெரிந்து கொள்வதோடு ஜோதிட ரீதியாக இப்போது உங்களுக்கு நிலைமை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. முருகனின் ஆசியால இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 12/2/2025 புதன்கிழமை அன்று தான் இந்த ஒரு பௌர்ணமியானது வரப்போகிறது. அதுலயும் இந்த தை மாதத்துடைய கடைசி நாள்ல வந்திருக்கக்கூடிய பௌர்ணமியாகவும் இது அமைஞ்சிருக்குங்க. இந்த பௌர்ணமிக்கு பிறகுதான் பார்க்கும்போது பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது அடுத்தடுத்து ஏற்பட போகிறது. இதையெல்லாம் வைத்துதான் தனுசு ராசி நேயர்களுக்கு பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள்ள நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாகவும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது 12/2/2025 அன்னைக்கே பாத்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில இருந்து சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். 21/2/2025 அன்னைக்கு களத்திர ஸ்தானத்தில இருந்து செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆக போகிறார். 26/2/2025 அன்னைக்கு ராசியில இருந்து புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் அடுத்தடுத்து தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த ஒரு பௌர்ணமிக்கு பிறகு எதிர்பார்த்த பண வரவானது தாமதமாக கிடைக்கலாங்க. இருந்தாலுமே உங்களுடைய வாக்கு வன்மையானது அவ்வப்போது ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல பாத்தீங்கன்னா கலந்து கொள்ளக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா சூழ்நிலைகளானது உங்களுக்கு இருக்க போகிறது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் தொழில் ரீதியாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான குழப்பங்களானது ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு சில தெளிவான முடிவை எடுக்க முடியாமல் ரொம்பவே பாத்தீங்கன்னா திக்குமுக்காடுவீர்கள் என்று கூட சொல்லலாங்க. சோ இது போன்ற விஷயங்கள்ல தனுசு ராசி நேயர்கள் கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கோங்க. மேலும் பெரிய மனிதர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கலாங்க. இது பல வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு மன ரீதியாக பல்வேறு விதமான குழப்பங்கள் ஏற்பட்டு இருக்கும் இல்லையா, இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கக்கூடிய எண்ணமானது உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்குங்க. சிலர் யாத்திரை சென்று வருவீர்கள். அடுத்தவர்கள் உதவியானது இப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலையும் பாத்தீங்கன்னா நிலைமையானது இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மொத்தத்துல தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க. மேலும் தனுசு ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரிங்க, இந்த ஒரு பௌர்ணமி நாளை தவற விட்டாதீங்க. ஏனென்றால்
இந்த தை மாதத்துல வரக்கூடிய இறுதி நாளிலேயே இந்த முறை பௌர்ணமியானது வந்திருக்குங்க. ஸோ மீண்டும் இது போன்ற ஒரு நாளிற்காக கிட்டத்தட்ட ஒரு வருடம் நீங்க காத்திருக்கணுங்க. ஸோ கிடைத்து இருக்கக்கூடிய இந்த ஒரு அருமையான இன்றைய நாளை தவற விட்டாதீங்க. இன்றைய நாள் இரவு சரியாக, அதாவது பௌர்ணமி நாள் இரவு சரியாக பார்த்தீங்கன்னா 8 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய கிராம்பு, ஏலக்காய் மற்றும் பச்சை கற்பூரம் இந்த 3 பொருட்களையும் ஒரு சின்ன அகல் விளக்கில் போட்டு எரித்து அதனுடைய சாம்பலை பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வெளியே கொட்டி விடுங்க. அந்த கற்பூரத்தை வைத்து நீங்க தீபம் ஏற்றும் போது அந்த ஒரு ஒளியை பார்த்தவாறு உங்களுடைய வாழ்க்கையில எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அந்த விஷயத்த மனதார சொல்லிட்டு வாங்க. ஏனென்றால் தனுசு ராசி நேயர்களுக்கு இப்போது நிறைய மனக்குழப்பங்கள் இருக்குது. அந்த மனக்குழப்பங்கள் தீரணும் அப்படின்னு கூட நீங்க பிரார்த்தனை செய்யலாம். இதே போல உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், இல்லைனா தொழிலில் மேன்மை அடையணும், பண வரவானது நல்லபடியாக இருக்கணும், கடன் பிரச்சனை தீரணும், இப்படி உங்களுடைய தனிப்பட்ட பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் சரிங்க, தனிப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார நீங்க பாத்தீங்கன்னா வழிபாடு செய்துக்கோங்க. நிச்சயமாக இந்த பௌர்ணமி நாள் இரவு நேரத்துல பிரபஞ்ச சக்தி அதிகரித்து காணப்படுகின்ற இந்த ஒரு சூட்சுமமான நேரத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்க இப்படி பிரார்த்தனை செய்து கொண்டு இப்படி பரிகாரம் செய்து கொண்டு நீங்க எது கேட்டாலுமே அது உங்களுக்கு உடனடியாக கிடைக்க கொடுங்க. இது போன்ற பல சூட்சுமமான வழிபாடுகளை செய்துதான் சித்தர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா அவங்க விரும்பியதை பாத்தீங்கன்னா அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு கூட பாத்தீங்கன்னா சொல்லலாங்க. ஸோ அப்படிப்பட்ட மிக மிக அபூர்வமான ஒரு பரிகாரம் தான் பாத்தீங்கன்னா இது. இந்த பரிகாரத்தை நீங்களுமே இன்றைய நாள் மறக்காம பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க நினைச்சதை பாத்தீங்கன்னா நடத்தி கொள்ளுங்கள். மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது தனுசு ராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக தொழில் வியாபாரமானது நன்றாக நடக்கக்கூடிய வகையில ஓரளவுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. எதிர்பார்த்த ஆர்டர்கள் எல்லாமே உங்களுடைய கைக்கு சாதகமாக வந்து சேரக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க. அரசு மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு நன்மைகளை அடையக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்கின்றது. எதிர்பார்த்த பதவி உயர்வும் சம்பள உயர்வும் இப்போது கிடைக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே தனுசு ராசி நேயர்கள் பதவி உயர்வு எப்போது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து இருந்தவங்களுக்கு இப்போது இந்த பௌர்ணமிக்கு பிறகு நல்லதானது நடக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா ஆதரவாக செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் அடுத்தது குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது குடும்பத்துல இதமான சூழ்நிலையானது காணப்படுங்க. புதிய வீடு கட்டுவது, பழைய வீட்டை புதுப்பிப்பது போன்ற பணிகளை தொடங்க முற்படுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியானது அதிகரிக்கக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. பிள்ளைகளால பெருமைகளானது வந்து சேருங்க. அவங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியில ஆழ்த்துவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. உறவினர்களுடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஆன்மீக பயணம் செல்வதில் உங்களுக்கு விருப்பமானது அதிகரிக்கக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் செயல்பட ஆரம்பிப்பீர்கள். மேலும் தனுசு ராசி நேயர்கள் கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நீண்ட நாளாகவே இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும். அரசாங்கம் மூலமாக லாபங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. வெளியூர் இல்லைனா வெளிநாட்டு பயணமானது சாதகமாக இருக்கக்கூடும். அரசியல் துறையினருக்கு வாக்கு வன்மையால எதையுமே சாதித்துக் கொள்ளக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. புதிய பதவி, புதிய பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலையும் மேலிடத்துல கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து அதன் மூலமாக நன்மதிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் அரசியல் துறையை சார்ந்து இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இப்போது நிலைமையானது சாதகமான முறையிலையும் அமைஞ்சிருக்குங்க. மேலும் தனுசு ராசி நேயர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு மற்றவர்களுடைய பாராட்டுக்களை இப்போது பெற்றுக்கொள்வீர்கள். கல்வியில மேன்மையானது உண்டாகுங்க. மேலும் நீங்க படிக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இப்போது நிறைய போட்டிகள்ல நீங்க கலந்து கொள்ளலாங்க. அப்படி கலந்து கொள்ளக்கூடிய அந்த இடத்துல நீங்க நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது ரொம்பவே சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் குரு பகவானுக்கு முல்லை மலரால நீங்க அர்ச்சனை செய்து வணங்கிட்டு வர செல்வ சேர்க்கையானது உண்டாவதோடு மன மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில நிம்மதியான சூழலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க. மேலும் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 12ஆம் தேதி அன்றே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால அந்த நாட்கள் பாத்தீங்கன்னா தேவையில்லாம யார்கிட்டையும்
தேவையில்லாத பேச்சுக்களை வளர்க்காதீங்க. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனைகளானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிப்ரவரி 24 மற்றும் 25 சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.